தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை இழுக்கின்ற அந்த முயற்சியிலே பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு அதிமுகவிலிருந்து இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தவேகாவுக்கு கொண்டு வருகிறார்கள் என்பது புரியவில்லை. இன்றைக்கு தேவையான அளவு அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல் கட்சியும் நாங்கள் ஆதரவை வாபஸ் பெறமாட்டோம் என்று உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படி ஆதரவு இருக்கும் பொழுது எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுகவிலிருந்து பிரித்து வருகிறார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கவர்னர் சட்டமன்றத்திலே நடந்து கொண்ட அந்த போக்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஆதரவு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது ஆளுநர் அவர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகிறார் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசாங்கத்திடமிருந்து எதுவும் வரவில்லை என்று சொன்னால், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சருடைய ஒப்புதலோடு தான் இந்த ஆளுநருடைய ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. அவசரமாக இவர்கள் அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை இழுப்பதை பார்த்தால் ஒரு பதற்றத்தில் இருப்பதை போல தோன்றுகிறது. இருக்கிற கட்சிகள் ஆதரவை விலக்கிவிட்டால் என்னாகும் என்ற பதற்றத்திலே அவர்கள் எம்எல்ஏக்களை இழுக்கிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. அந்த பதற்றத்தை பார்த்துதான் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு நாளைக்கு இந்த ஆட்சி தாங்கும் என்று சொல்லி இருக்கிறார். இவர்களுடைய பதற்றம்தான் அவரை அப்படி சொல்ல வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அல்லது கண்டிப்பாக ஏதோ ஒரு பாதையிலே தமிழ்நாடு அரசு பயணிக்கிறது. தமிழ்நாடு அதாவது தவேகா கூட்டணியிலே ஆதரிக்கிற கட்சிகளை நம்பவில்லை, கூட்டணியிலே ஆதரிக்கிற கட்சிகள் தவேகாவை நம்பவில்லை. அப்படி ஒரு கூட்டணி, அப்படித்தான் இன்றைக்கு இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். இல்லை, அதெல்லாம் ஒரு அரசியலுக்காக இன்றைக்கி அவங்க அதிமுக இருந்தால் தான் சொல்கிறேன். உங்களுக்கு எம்எல்ஏக்களை இழுப்பதற்காக சொல்லக்கூடிய விஷயங்களாக நாங்கள் பார்க்கிறோம். அரசியலுக்காக இவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மின்சாரத்துறை அமைச்சர் தினசரி 2-3 முறை அதை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மின்சாரத்துறையிலே தினசரி நடக்க வேண்டிய வேலைகள் கூட நடக்கவில்லை என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்கிறோம். சோலார் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் கிரிடில் கனெக்ஷன் கொடுக்காமல் இருக்காங்க. அதன் மூலமாக அதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாமல் இருக்குது. அதுபோன்ற விஷயங்களிலே அமைச்சர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசியலே பேசிக்கொண்டிருந்தால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட பெறுவதற்கு இன்றைக்கு தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், வளர்ந்து கொண்டிருந்த பொருளாதாரம் இன்றைக்கு அந்த வளர்ச்சியிலிருந்து பின்தங்குகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு தான் நான் சொன்னேன், ஜப்பான் அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கிற இத்தனை முதலீடுகளிலே ஒரு முதலீடு கூட தமிழ்நாட்டுக்கு வரவில்லை என்பதை உற்று நோக்கி அதற்கான விஷயங்களை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து இந்த 5 ஆண்டுகளாக வந்த வளர்ச்சியை தொடர்வதற்கான அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். அதான் இது திருப்ப ஒரு அரசியலுக்கான விஷயங்கள் தான் இன்றைக்கி இங்கே போயிட்டுருக்குது. இப்படியே இதையே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கும், தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாது. என கிராமங்களிலே மக்கள் இன்றைக்கு மின்சார வெட்டு என்று சொன்னால் யாரை சென்று சந்திப்பது என்றது கூட தெரியாமல் இன்றைக்கு தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசில் இருக்கிற அமைச்சர்களிடத்திலே நான் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் தயவு செய்து மக்களுடைய தேவைகளையும் பாருங்கள், அரசியலை மட்டுமே பார்க்காதீர்கள். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.